ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெட் க்ளவுட் சார்பா இன்னைக்கு ஒரு நல்ல சேலஞ்ச். எல்லா பவுலருக்கும் ஒரு நல்ல சேலஞ்ச் என்னன்னா, ஒரு பால் சான்ஸ், ஒரு பால் பேட்ஸ்மேன் கிடையாது, போல்ட் எடுத்துறோம். அதுக்கே நம்ம கேப்டன் மிஸ்டர் ரமேஷ் எம்ஏ சார்பா 4 வாரத்துக்கு பிரியாணி ஃப்ரீ. உங்களுக்கு ஒரு பிரியாணி, நீ என்ன பிரியாணி கேட்குற, மட்டன், காடை, கௌதாரி, நண்டு எல்லா பிரியாணி ஃப்ரீயா வாங்கி தராரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் சரவணா. ஓகே சரவணா இப்போ பவுலரா வந்து ட்ரெயின் எடுத்துக்காப்ல, அதுக்கான முயற்சி தான் அது. ஓகேவா, அடுத்து கேப்டனே நான் வந்து நானே கடத்துல வரேன், நீ வந்து சரவணா தமிழ் பசங்க சார்பா எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடு 4 நாளுக்கு அப்படின்றாரு. ஓகே, அந்த சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், வாங்கி தரேன். அடுத்ததான் பிரகாஷ் பாய் வந்து நம்ம எல்லா டோர்னமெண்ட் ஓப்பனிங் பவுலர், நியூ பால் பவுலர், ஐகானிக் பவுலர், அவரும் சேலஞ்ச் இருக்கு அப்படி. அடுத்து இப்போ ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி வந்திருக்காங்க, நல்ல ஃபீல்டர் கூட, பட் ஆனால் பவுலிங் முயற்சி பண்ணிருக்காரு, அவரும் சேலஞ்ச் இருக்கு அப்படி. அடுத்து நம்பர் 1 கீப்பர், நம்ம டீமோட ரெட் க்ளவுட்ஸோட நம்பர் 1 கீப்பர். நான் கீப்பர் மட்டும் முடியல பத்தாது, எனக்கு பவுலிங் நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன், அவனும் அந்த சேலஞ்சில் வந்திருக்கான். தேங்க்யூ. அடுத்து நம்ம சீனியர் சித்தப்பு வடிவேல் ப்ரோ, ஐகானிக் பவுலர், மிடில் ஆர்டர்ல இவரை மிஞ்ச ஒரு பவுலர் கிடையாது, இளமை ஊஞ்சல் ஆடுற ஒரு மனுஷன், அவர் நம்ம சேலஞ்ச் வந்திருக்கா அப்படி. அடுத்து ரித்தீஷ், வருங்கால தலைமுறை ரித்தீஷ் ப்ரோ. ஓகே, அவரு நானும் ட்ரை பண்றேன், எனக்கு ஒரு பிரியாணி 4 வாரத்துக்கு கிடைக்குமா அப்படின்ற அவரே சேர்ந்து கொடுக்கலாம். அடுத்து நம்ம அதோட ஐகானிக் பவுலர், அது இல்லாம நம்ம டீம் மட்டும் இல்ல, சில நாள் நடக்கிற டோர்னமெண்ட்ல நம்பர் 1 ஏலத்துல போன ஒரே நம்பர் 1 பர்சன் நம்ம அரவிந்த். அவனு சொல்றான், அவனுக்கு இதெல்லாம் ஜிஜிபி சாதாரண பேட்டரி, அப்படி அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவான். கங்க்ராச்சுலேஷன், சேலஞ்சுக்கு வந்துருக்காப்ல. அப்புறம் நம்ம டீமோட ஐகானிக் பவுலர் அவனே சொல்லிக்குவான், நாங்க சொல்ல தேவையில்லை, அவனே எல்லாத்தையும் போயிட்டு அந்த ரெட் க்ளவுட்ஸ் ஐகானிக் பவுலர் அவனே சொல்லி தரான். அப்படிப்பட்ட ஒரு சிவா நல்ல பவுலர். ஓகேவா, அவனு களத்துல இருக்கான், சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருக்கான். ஓகேவா, வெற்றி ஏசியா லாஸ்ட் டைம் நம்ம வந்து மலிங்கா ரஞ்சித் நல்ல ஃபேஸ் பவுலர், அவனுக்கு காத்துல இருக்கான். அரவிந்த்க்கு அப்புறம் நான் தான் டீமோட ஐக்கான்னு சொல்லிட்டு இருக்கான், பட் நாங்க சொல்லல, அவன் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு காத்துல இருக்கான். அதுக்கப்புறம் நான் ஓகே கடைசியா ஃபைனல் முரளியும் இந்த சேலஞ்ச் இருக்கேன். ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாரும்.